மாப்பிள்ள சார், என்ன சார் ஹாப்பியா? நீங்க எப்படியோ, நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இந்த நாளுக்காக தான் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னெல்லாம் ட்ரை பண்ணேன். ஒவ்வொரு தடவையும் அதை முறியடிச்சு என்ன பார்த்து நக்கலா சிரிச்சல்ல, அப்பெல்லாம் எனக்கு எவ்வளவு கடுப்பா இருந்துச்சு தெரியுமா? எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். என்ன மாப்பிள்ள சார், எப்பவும் சிரிப்பீங்களே ஒரு அழகான ஸ்மைல், அது இங்க மிஸ் ஆகுதே, காணாம போச்சு கண்ணா. என் அக்கா உன்னை லெஃப்ட் ரைட் வாங்கினப்ப எனக்கு உன்னை பார்க்கவே பரிதாபமா இருந்துச்சு. கடவுள் இருக்கான் டிரைவர், கடவுள் இருக்கான். நான் அவ்வளோ ட்ரை பண்ணியும் நடக்கல. ஆனா இன்னைக்கு ஓவாயாலேயே உண்மையை சொல்லி நீ கிளம்புற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? ஏதோ ஒண்ணு அடிக்கடி ஒண்ணு சொல்லுவியே, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க போறேன், இந்த குடும்பத்தை காப்பாத்த போறேன், என் முகத்திரை கிழிக்க போறேன். இனிமே அந்த டைலாக்குக்கெல்லாம் சான்ஸே இல்லைல்ல. இன்னைக்கோட வாட்டர் க்ளோஸ். இனி அந்த வீட்ல இந்த சந்திரா வச்சதுதான் சட்டம். இதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ என் இஷ்டப்படி நானே நடத்த போறேன். உன்னால இருந்து வேடிக்கை கூட பார்க்க முடியாது. ஏன்னா நீதான் இந்த வீட்டு பக்கம் இனிமே வரவே முடியாதே. போய்கிட்டே இரு. என்ன சீண்டி பார்க்காதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை. சீண்டல, உண்மையதான் சொல்றேன். இன்னையோட இந்த வீட்டுக்கு உனக்கும் இருந்த உறவு கட் ஆயிடுச்சு. அதை முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல. நான் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து நீங்க யாருன்னு உங்க அக்காவுக்கு தெரிய வைக்க விட மாட்டேன். சவால் விடுறியா? அதையும் பாத்திரலாமே. ஆனா அது ஒரு நாளும் நடக்காது. நடக்கும். சரி, இந்த சவாலுக்கு நானும் ரெடி. மறுபடியும் நீ இந்த வீட்டுக்குள்ள எப்படி நுழையறன்னு நானும் பாக்குறேன். நீ வரலனா இந்த சவால்ல தோத்துட்டேன்னு அர்த்தம். என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. பார்க்கலாம். என்ன இது, இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் தெம்பா சவால் விட்டு பேசிட்டு போறான்? ஒருவேளை திரும்ப வந்துருவானோ? இவன் ரொம்ப மோசமானவன். சந்திரா, இனிமே அவன் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. அது உன் கையில தான் இருக்கு. உன் முழு சாமர்த்தியத்தையும் யூஸ் பண்ணி இந்த பயல ஒரேடியா பிரிச்சு விட்டுறணும். அந்த பயலுக்கு எந்த சான்ஸும் கொடுத்துடக்கூடாது. எமகாதக பய. இந்த வீட்ல இருக்கிறதுக்கான தகுதி உன்கிட்ட இல்ல. வெளியே போ. Get lost. இவர் இந்த வீட்டை விட்டு போனா கூடவே நானும் போயிடுவேன். நீ அவன் கூட போறேன்னு சொல்லி ஒரு அடி எடுத்து வச்சா கூட போதும். நான் என்னையே சுட்டுட்டு செத்துறேன். இப்ப நீ என் கூட வர வேண்டாம். நீ உள்ள போ. இனிமே உன் சம்பந்தப்பட்ட எதுவுமே இந்த வீட்ல இருக்க கூடாது. ஏய்யா, உன் அத்தைக்காரி ஏய்யா இப்படி எல்லாம் இருக்கிறா? மத்தவங்க யாருமே சந்தோஷமா இருக்க கூடாதா? அதுக்குதான் இப்படி எல்லாம் பண்றாளா அவ? பாவையா அந்த பிள்ளை ரேவதி. அவதான் உன் கூட வரேன்னு சொன்னால, அவளை அனுப்பி வைக்க வேண்டியதானே. எதுக்குயா கூடாதுன்னு சொல்லணும்? ரேவதி உன் பொண்டாட்டியா, நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்யா. உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு அவளுக்கு என்னையா அதிகாரம் இருக்கு? எதுக்குயா இந்த அராஜகத்தை பண்ணிட்டு இருக்கா? அம்மாக்கு எப்ப பாரு துப்பாக்கி எடுத்து மிரட்டுறதே வேலையா போச்சு. அக்காக்கும் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதே அவங்கதான். இப்ப அவங்களே எதுக்கு பிரிச்சு வைக்கணும்?
அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க ஒதுங்கிக்க வேண்டிதானே? பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டோட வச்சுக்கிறதுக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாமே. அவளை விட்டா அவ இஷ்டத்துக்கு அராஜகம் பண்ணிக்கிட்டே போறான். நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு ரேவதியை இங்க கூட்டிட்டு வரேன். பாட்டி பாட்டி, வேண்டாம். நீங்க அங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களையும் அவமானப்படுத்துவாங்க. படுத்துட்டியா? அவ என்ன அவமானப்படுத்துறது இன்னைக்கு நேத்திக்கா நடந்துகிட்டு இருக்கு? எப்பவுமே பண்றதானே, பண்ணட்டும். என் பேரன் பேத்திக்காக அவ என்ன எவ்வளவு தூரம் அவமானப்படுத்தினாலும் அதை தாங்கிக்க தயாரா இருக்கேன். வேணாம் பாட்டி, அத்தை செய்யறது சரியில்லைன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்காக தான் ரேவதி அங்க விட்டு வந்திருக்கேன். நீங்க போய் இதுக்காக எதுவும் பேச வேண்டாம் பாட்டி. இல்லையா, நான் கேட்காம இருக்க மாட்டேன். உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தானே ஆகுது. சின்ன ஜிருசுங்க நீங்க. உங்களை பிரிச்சு வைக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு அந்த பெரிய மனுஷிக்கு தெரியாதா? இப்படியே விட்டோம்னா அவ சர்வாதிகாரத்தை இன்னும் அதிகமாக்கிக்கிட்டே போவா. அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லியே தான் ஆகணும். நான் போவேன், நீ என்ன தடுக்காத. பாட்டி சொன்னா கேளுங்க. நீங்க அங்க போக வேண்டாம். நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை ஆகும். இல்லையா, நீயும் ரேவதியும் பிரிஞ்சு இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழனியா, அதுதான் என்னோட ஆசை. ரேவதியும் உன்னோட சேர்ந்து வாழணும்னு எவ்வளவு பெரிய ஆசை இருக்கு தெரியுமா? பாவம், அது சின்ன பொண்ணு. உங்க 2 பேரும் பிரிச்சு வைக்கிறதுக்கே கங்கணம் கட்டிட்டு இருக்கா அந்த சாமுண்டீஸ்வரி. அவளுக்கு புரிய வைக்கணும். அவளுக்கு புரிய வச்சு நான் ரேவதியை இங்க கூட்டிட்டு வரேன். சொன்னா கேளுங்க.